ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயிருக்க பயம் எதற்கு? என் சாயப்பா இருக்கிறார், எனக்கு அனைத்தும் செய்வார். எனக்கு தேவையான நேரத்தில் அவர் என்னிடம் எனக்கு தேவையான அனைத்து அற்புதங்களையும் செய்வார் என்று எல்லோரிடமும் கூறினாய் அல்லவா? உன் நம்பிக்கை என்னை மெய்சிலுக்க வைத்துவிட்டது. என் பிள்ளையே, எத்தனை வேண்டுதல்கள் வைத்தாய் என்னிடம், அத்தனை வேண்டுதல்களுக்கும் பதில் கூற இன்று உன் கண்முன் வந்து விட்டேன். ஆமீன் தங்கமே, உன்னுடைய அழுகைகளும் புலம்பல்களும் என் காதில் கேட்டுவிட்டது. இத்தனை நாட்கள் உன்னுடைய நிம்மதியான எதிர்காலத்திற்காக உன்னை சோதித்தேனே தவிர உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். என்னை நம்பிய என் தீவிர பக்தையான உனக்கு நான் என்றும் எதிலும் ஆதரவாகத்தான் இருப்பேன். இனிவரும் காலங்களில் உனக்கு உன் வாழ்வில் பல முன்னேற்றங்களுக்கான சில நல்ல காரியங்கள் உன் கண்முன் நடக்கும். நீ வைத்த கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாகவே நான் நிறைவேற்றிவிட்டேன். அதற்கான பலன்கள் இந்த அற்புத வியாழனில் துவங்கும். ஆம், நீ ஆசைப்பட்டு கேட்டது அனைத்தும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். என் செல்லமே, அடிக்கடி என்னிடம் கேட்டாயே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள்? அதை நினைத்து நினைத்து நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எப்பொழுது நான் முன்பு போல் சந்தோஷமாக இருப்பேன் என்றும், நான் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் விடிவில்லையா என்றும் ஏங்கியும் கோபத்தோடும் கேட்டாயே. ஆனாலும் என் மீதிருந்த நம்பிக்கை கடுகளவும் குறையாமல் இருந்தாயே. உன் கவலையை இதோ இன்று உன் கண்முன்னே தோன்றி தீர்க்கவே வந்துள்ளேன். இன்று என் குரலை கவனி, நான் கூறுவதை முழுமையாக கேள். கரை தெரியாமல் தத்தளிக்கும் உன்னை கரையேற்றவே இன்று வந்தேன். ஏன் தான் நான் உயிரோடு இருக்கிறேனோ என்றெல்லாம் நினைத்தாயே. அப்படியெல்லாம் நினைக்காதே என் பிள்ளையே. என்னை நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட்டு விடுவேனா என்ன? இந்த சாயை முழுமையாக நம்பியவரை என்றும் கைவிடுவதில்லை. உன் மன வேதனைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சூழ்ந்து அழுத்தி உன்னை பாடாய்படுத்தி விட்டது. என் செல்லமே, இனி எதற்கும் கவலைப்படாதே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நீ அமைதியின் சிகரமாகவே இப்பொழுது இருக்கிறாயே. நிச்சயமாக என்றும் உன்னை தாழ்ந்து போய்விட விட மாட்டேன். உன் கர்ம வினைகளை முழுவதுமாக போக்குவதற்காக நன்மையை ஏற்படுத்தவே நான் சில காரியங்களை இப்பொழுது நடத்துகிறேன். நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகளையும் காரிய தடைகளையும் அழித்து விடுவேன். நீ என்னை நம்பு, என் வார்த்தைகளை நம்பு. என் கண்மணியே, உன் சந்தேகத்தை முதலில் நிறுத்து. இது நமக்கு கிடைக்குமா, இது நமக்கு கிடைக்குமா, நடக்குமா என்று நினைக்காதே. நடக்கும், கிடைக்கும் என்று முழுமையாக நம்பு. ஆம், உனக்கு எது வேண்டுமோ அதை முதலில் கிடைத்து விட்டதாக நம்பு. இனி அடிக்கடி உன் வாயில் நல்ல வார்த்தை தான் வர வேண்டும். என் சாயிருக்க பயமேன் என்று கூறு. உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீயே உணர்வாய். என்னை நீ வெளியில் தேடாதே. நான் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன். ஆம், உனக்குள்ளும் உன்னை சுற்றியும் ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்திருக்கின்றேன். அன்பு கருணை எங்கு இருக்கிறதோ அங்கு நீ என்னை காணலாம். நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என் செல்லமே, 1000 கவலைகள் உன்னை சூழ்ந்தாலும் உன் உள் மனதும் ஆழ் மனதும் என் சாய் என்னோடு தான் இருக்கின்றார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது நிச்சயம் பலித்துவிடும். ஆம், உன் ஆழ்மனதில் நீ நினைக்கும் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும். இனி உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டத்திற்கும் அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் நேரம் இது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அது நிறைவேறும். உன் அப்பா சாயின் ஆலயத்திற்கு வந்து அது நிறைவேறியவுடன் நன்றி சொல்வாய். என் தங்கமே, நீ வருவாய் என்று நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். ஆமீன் குழந்தையே, இனி நீ எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நினைத்து கேட்டாயோ அதையெல்லாம் உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ ஆனந்த கண்ணீர் விடும் நேரம் வந்துவிட்டது.
இப்பொழுது நீ படும் சிறு துயரத்திற்கு காரணம் நீ உன் தன்னம்பிக்கையை விட்டு விடுவதுதான். தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டு விடாதே. உன்னால் எதுவும் முடியும், எல்லாம் முடியும். உன்னால் முடியாதது என்றால் இங்கு எதுவுமே இல்லை. உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது. ஆகையால் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் எனக்காக விட்டு விடாதே என் தங்கமே. ஒரு உண்மையை தெரிந்து கொள். மனித வாழ்வில் சோதனைகளை கடந்தால் வாழ்வில் பெரிய இன்பம் எப்பொழுதும் காத்திருக்கும். கெட்டதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே. உன் கஷ்டம் நிலையானது அல்ல என் செல்லமே. அதற்கு பின்னால் ஒரு பேரின்பம் நிச்சயம் காத்திருக்கிறது. இனி உன்னால் எதுவும் முடியாது என்று அழுது புலம்பாதே, கோழையாக இருக்காதே. இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் உன்னை கடந்து போனதுதான். ஒரு முறை தைரியமாக உன் கஷ்டத்தை எதிர்த்து போராடிவிட்டாயல்லவா? இனி கரடு முரடாக இருந்த உன் வாழ்க்கை பூப்பாதையாக மாறிவிடும். நிச்சயமாக கவலை கொள்ளாதே என் தங்கமே. தேவையில்லாமல் மனதை போட்டு இனி குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே. எனக்காக ஒன்று செய்வாயா? உன் கசப்பான அந்த கடந்த பாதையை விட்டுவிட்டு அதை யோசித்து உன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டிருக்கிறாயல்லவா? போதும், அதை நிறுத்திவிடு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நிம்மதியாக இரு. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றியை நோக்கி உன்னை கொண்டு செல்லும் அடியாகத்தான் இருக்கும். இது காலத்தின் கட்டாயம். இது உனக்கான நல்ல நேரம். இனி உனக்கான பொன்னான வாய்ப்புகள் உருவாகும். மலை போன்ற உன் கஷ்டங்கள் இனி பனி போல உருகிவிடும். ஆம் என் செல்லமே, உன் கஷ்டங்களும் துயரங்களும் இருந்த இடமே தெரியாமல் பறந்து போகும். உனக்கான கிரக நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கிறது. என் மேல் உள்ள நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே. உன் நம்பிக்கை இன்று நிஜமாகிவிட்டாது. நிம்மதியாக இரு. நிம்மதி பெருமூச்சு விடு. உன் நம்பிக்கை பலித்து விட்டது. உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.